இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ட்ராயிங் வந்து ஒரு வடக்கு பார்த்து ஒரு வீடாக இதை பிளான் பண்ணியிருக்கோம். வடக்கு பக்கம் 30 அடி பிளான் பண்ணியிருக்கேன். தெற்கு பக்கம் 30 அடி, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 36 அடி 9 இன்ச்சு. இந்த இடத்துல தெற்கு பக்கம் 6 அடி வந்து நம்ம சரௌண்டிங் மாதிரி ஒரு துணை கட்டிட மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராயிங்கில் இப்போ பார்க்கும்போது அந்த பில்டிங்கோட ஒரிஜினல் சைஸ் வந்து 30க்கு 30 அப்படிங்கிற மாதிரி மாறும். தெற்கு பக்கம் நம்ம கொடுத்துருக்குற அந்த படிக்கட்டு, அந்த தென்மேற்கு படிக்கட்டு நமக்கு வீட்டுக்கு வெளியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற இன்னொரு வீடு அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா நம்ம பேசேஜ் அப்படின்னு இதில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த இடத்துலேருந்து சவுத்தில் இந்த ஸ்டேர் கேஸ்க்கு வர்ற பகுதி வந்து விண்டோ கன்வர்ஷன் பண்ணி இதில் பிரிச்சிருக்கிறோம். அதற்கடுத்ததாக சவுத் ஈஸ்ட்டில் டாய்லெட் வர மாதிரி காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நார்த் லெஃப்ட்டு 30 டிகிரி டிவியேஷன் இருக்கிறதால ஃப்ரண்ட்டில் நீங்கள் நார்த்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த பகுதி வந்து நார்த் ஈஸ்ட்டாக இருக்குது. இங்கே மெயின் என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டோர் வந்து நார்த்து சென்டரில் கொடுத்துருக்குற அந்த வாசல் வடகிழக்கு வாசலாக செயல்படும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய அந்த கார்னர் அது வடகிழக்கு கிடையாது. குறிப்பாக அது வந்து ஈஸ்ட் பாசிட்டிவ் அந்த கார்னரில் இருக்குது. இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதே மாதிரி வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய அந்த கார்னர் அப்படிங்கிற பகுதி வந்து வடக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய அந்த கார்னர் வந்து மேற்கு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரியும், தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய கார்னர் தெற்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நிலையாக இருக்குது. ஏன்னா இந்த வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் திசைகள் அளவுகள் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். அப்போ இதில் 30க்கு 30 அப்படிங்கிற அளவில் லெஃப்ட்டு 30 டிகிரி டிவியேஷன் அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு கண்ணோட்டம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த இடத்துல திசைகள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இது மாதிரி நம்ம வந்து பை அந்த மெஷர்மெண்ட்டில் டைரக்ஷனை அப்ளை பண்ணும்போது தான் ஒவ்வொரு பகுதியும் அந்த 16 திசைகளும் எப்படி பிரிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு தெரிய வரும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே ரூம்ஸ் வந்து அலோகேட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். மெயின் டோர் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். பொதுவான நிலையில் நம்ம இந்த இடத்துல இப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் கிழக்கு பார்த்த வாசல் உங்களுக்கு யாரோ சொல்கிறாங்க இதுதான் உங்களுக்கு சரியான வாசலாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் கிழக்கு வாசலாக இந்த இடத்துல கிழக்கு சென்டரில் கொடுத்தீங்கன்னா இது வந்து கிழக்கு தென்கிழக்கு வாசலாக இருக்கும். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த இடத்துல நீங்கள் பை டைரக்ஷன் என்ன இருக்குது கரெக்டாக அப்படிங்கிற நீங்கள் காம்பஸ் வச்சு துல்லியமாக செக் பண்ணதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்னு அப்புறம் அது ஸ்கொயராக அல்லது ஹரிசாண்டல் ரெக்டாங்குலராக வெர்டிக்கல் ரெக்டாங்குலா அப்படிங்கிறத செக் பண்ணி பண்ணும்போது தான் சரியாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக சவுத் வெஸ்ட் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அந்த கொடுத்துருக்கிற நம்ம அந்த பெட்ரூம் வந்து வெஸ்ட்டு நெகட்டிவ், வெஸ்ட்டு பாசிட்டிவ், சவுத் வெஸ்ட் அந்த பகுதியாக வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறதா அந்த பெட்ரூம் இருக்கும். சவுத் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுக்கும். அந்த பெட்ரூமில் பிரிகிற அந்த டேரக்ஷன் பார்த்திங்கன்னா சவுத் நெகட்டிவ், சவுத் பாசிட்டிவ், சவுத் ஈஸ்ட் அந்த பெட்ரூமில் வந்து இருக்கும். இதில் நம்ம வந்து சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுக்கல, ஏன்னா டேரக்ஷன் மாறதுனால வெஸ்ட்டு பக்கம் நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்கோம். நார்த் வெஸ்ட்டில் அந்த அடுப்பை வச்சு சமைக்கணும். தெளிவாக எல்லோரும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கிழக்கு பார்த்து சமைக்கிறது சப்ஜெக்ட் கிடையாது. கிழக்கு தென்கிழக்கு பகுதிக்குள்ளே அடுப்பு வச்சு சமைக்கணும். ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் அல்லது வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டுக்குள்ளே மேற்கு வடமேற்கு பகுதியில் அந்த ஸ்டவ் வச்சு சமைக்கிறது தான் சரியான விஷயம். இது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு டாய்லெட் வந்து சவுத் பாசிட்டிவில் அந்த இடத்துல கொடுத்து மொத்தமே நம்ம வந்து சவுத்தை ஃபுல்லாக விண்டோ கன்வெர்ட் பண்ணதுனால அந்த படிக்கட்டு டாய்லெட் அப்படிங்கிற நமக்கு வீடை ஒட்டிக்கிட்டு இருக்கிற இன்னொரு வெயிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணை கிட்ட மாதிரி ஒர்க் ஆகும். அதற்கடுத்தாக இன்னொரு டாய்லெட் வீட்டுக்குள்ளே காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அது வந்து நார்த் நெகட்டிவ் அப்படிங்கிற பகுதியில் அந்த டாய்லெட் வரும். அந்த இடத்துல நம்ம டாய்லெட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டோட ஃப்ளோர் லெவல் என்ன இருக்கோ அதே ஃப்ளோர் லெவலுக்கு அந்த டாய்லெட் வந்து இருக்கணும். அல்லது அந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு அந்த ஃப்ளோர் லெவலை இறக்கி பண்ணணும். அதே மாதிரி சீலிங் லெவலையும் சன்கன் பண்ணி அது சீலிங்கில் அதாவது நீங்கள் ஒரு 6 இன்ச் கூட இறக்கி பண்ணலாம். அந்த இடத்துல இப்போ வீடு ஃபுல்லாக ஒரே லெவலாக இருக்கும், 0 லெவல் இருக்கணும். பண்ணும்போது ஹைட்டும் ஒரே ஹைட்டாக இருக்கணும். எல்லா இடமும் ஒரே ஹைட்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வீட்டுக்குள்ளே 10 அடி கொடுக்குற ஹைட்டு எங்கே செக் பண்ணாலும் அந்த 10 அடி ஹைட் இருக்கணும். ஈவன் அந்த டாய்லெட் இருக்கிற இடத்துல மட்டும் சீலிங் லெவல் இறங்கியிருக்கும், ஃப்ளோர் லெவலும் அந்த இடத்துல 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு இறக்கி பண்ணும்போது சரியாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக ஹாலிலிருந்து பெட்ரூம் கொடுக்கக்கூடிய வாசல் கவனிக்கணும். ஏன்னா நம்ம வாஸ்துவில் சொல்லக்கூடியது தூங்குகிற இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வீட்டுக்குள்ளே அந்த பெட்ரூமுக்கு அந்த ஹாலிலேருந்து பெட்ரூம் கொடுக்குற வாசல் அப்படிங்கிறது பாசிட்டிவ் என்ட்ரன்ஸாக இருக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல அந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது 11க்கு 11. இதே மாதிரி அந்த வாசல் அப்படிங்கிறது பாசிட்டிவ் என்ட்ரன்ஸில் ஒரு வாசல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்டில் அந்த கொடுத்துருக்கோம். அந்த பெட்ரூமுக்கும் வாசல் வந்து அந்த பெட்ரூமுக்கான என்ட்ரன்ஸ் வந்து பாசிட்டிவில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். மெயினாக வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய என்ட்ரன்ஸ், அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளே பெட்ரூம் கொடுக்கக்கூடிய என்ட்ரன்ஸ், இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா சரியாகும். இது போக இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கிடையாது. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போனால் சரௌண்டிங் மட்டும் ரீட்டைன் வால் போட்டு வடகிழக்கு அப்படிங்கிறது 0 லெவல். வடகிழக்கு நம்ம இந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்குது
ஈஸ்ட் பாசிட்டிவ். அப்போ அந்த இடத்த வந்து வடகிழக்காக கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல 0 லெவல், வடமேற்கு 1 லெவல், தென்கிழக்கு 2 லெவல், தென்மேற்கு 3 லெவல் அப்படிங்கிற மாதிரி லெவலில் உச்சம் பண்ணி அந்த இடத்துல நம்ம சைனம் பண்ணும்போது பெஸ்ட்டு அவுட்புட் எடுக்க முடியும் இல்லையா. அப்போ வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மேடு பள்ளங்களை செயல்படுது அப்படிங்கிற நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்டில் காற்றுக்கும் சூரிய வெளிச்சத்துக்கும் அதை மையப்படுத்தி ஒர்க் ஆகலை, அதில் செயல்படலை. ஆனால் நமக்கு அவசியம் தேவை காற்றும் சூரிய வெளிச்சமும். ஆனால் வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்டில் சூரிய வெளிச்சமும் காற்றும் அடிப்படையில் அது செயல்படலை, மேடு பள்ளங்களில் மையப்படுத்தி தான் செயல்படுது. அந்த இடத்துல ஏரியா என்ன இருக்குது அப்படிங்கிற கம்பேரிசனை பொருத்தி பார்க்கணும். அதுக்கு நம்ம கம்பேரிசன் சொல்கிற மாதிரி ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, நார்த்து சவுத்து, நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டோட கம்பேரிசன் வச்சிருக்கு, நார்த் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டோட கம்பேரிசன் வச்சிருக்கு, சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டோட கம்பேரிசன் வச்சிருக்கு. இதே டிராயிங் தான் நம்ம வந்து டேரக்ஷன் போடாமல் இதில் நம்ம உங்களுக்கு பிளேனாக காமிச்சிருக்கோம் போலே. அப்போ நீங்கள் ஒரு வீடுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல என்ன மெஷர்மெண்ட் இருக்குது, என்ன டேரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஆகவே நம்ம இன்றைக்கி பேசியிருக்க இந்த தகவல் உங்களுக்கு புரிதலை கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.